மசில் ஃபெயிலியருக்கும் மசில் ஃபெட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மசில் ஃபெயிலியர்னா என்ன? லெட்ஸே நீங்கள் 10 kg தம்பிள் யூஸ் பண்ணி பைசப் கர்ல் பண்ணுறீங்க. இந்த 10 kg லிஃப்ட் பண்ண உங்கள் மசில் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஃபோர்ஸை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு பாயிண்டில் உங்கள் மசிலால் அந்த எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இங்கே தான் உங்கள் மசில் ஃபெயிலியர் ஆகுது. இதை தான் மசில் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். மசில் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு மசில் ஃபெட்டிக் மட்டும் காரணம் இல்லை. அது கூட சிஎன்எஸ் ஃபெட்டிக், சைக்கலாஜிக்கல் ஃபெட்டிக், நியூரல் லிமிட்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன்லாம் கூட ஃபேக்டர்ஸ் தான். அப்போது மசில் ஃபெட்டிக்னா என்ன? மசில்குள்ளேயே நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ்னால மசிலோட ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டி டெம்பரரியாக கம்மியாகிறது தான் மசில் ஃபெட்டிக். இந்த ஃபெட்டிக் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் மெட்டபாலிட் அக்குமுலேஷன், கால்சியம் அயான் ஹேண்ட்லிங் இஷ்யூஸ், இசிசிஎஃப் எக்ஸெட்ரா. முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மசில் ஃபெட்டிக், மசில் டேமேஜ் அண்ட் மசில் சோர்னஸ் இது மூணுமே டிஃப்ரெண்ட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ.